Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் physics சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போறோம். செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே சொல்றது தான் never stop learning because life is never stop teaching. So problem number 1.11 என்ன क्वेश्चन அப்படினா a sample of HCl gas is placed in a uniform electric field. HCl கேஸை நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னென்னா ஈக்குவல் இன் மேக்னிடியூடுங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் லென்த்தில் இருக்கும், ப்ளஸ் அதோட உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சேமாக இருக்கும். ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இன்னொரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்புமே சேமாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அதோட மேக்னிடியூட், ஸோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட லென்த்தை கொடுத்துட்டாங்க. 3 × 10⁴ நியூட்டன் பெர் கூலும் சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த டைபோல் மூமெண்ட், எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஈச் HCl மாலிகூல் அதையுமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 3.4 × 10⁻³ சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இது ரெண்டும் கொடுத்துட்டா ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். என்ன? கண்டிப்பாக டார்க்கை பற்றி தான் அவங்க கேட்கணும். டார்க், ஓகே, QUE டார்க். நமக்கு டைபோல் மூமெண்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளான டெஃபினிஷன் என்ன சொல்லலாம்னா, 2 equal and opposite charges separated by a distance constitute an electric dipole அப்படின்றது தான் இந்த எலக்ட்ரிக் டைபோலோட ஒரு டெஃபினேஷன். 2 சார்ஜை நம்ம ஒரு சென்டர் பாயிண்ட்டை பொறுத்து செப்பரேட் பண்ணி வச்சுருப்போம், ஆப்போசிட் சார்ஜாக இருக்கும். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லியிருப்போம். அப்போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் அந்த நம்ம கேஸை வைக்கும்போது எந்த கேஸ்? HCl கேஸ். ஸோ அப்போ அதில் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்ன்றது இருக்கும். அப்போது நிறைய மாலிகூல்ஸ் இருந்தாலுமே நம்ம கன்சிடர் பண்ண போகிறது வெறும் 2 மாலிகூல் தான். ஸோ இந்த மாதிரி இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி டைரெக்ஷனில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுது அப்படின்னா கண்டிப்பாக இது பாசிட்டிவாக இருக்கும், அது நெகட்டிவாக இருக்கும். நம்ம HCl மாலிகூலில் 2 மாலிகூல் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச்ன்றது பாசிட்டிவ், கரெக்டாக? ஸோ அப்போ இது H, Clன்றது மைனஸ். ஸோ அப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது Cl. கிளியர்? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கொஸ்டின் இந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக ஒரு டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அன் எலக்ட்ரிக் டைபோல் இன் தி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற அந்த டாப்பிக்கை நம்ம ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி மறக்காமல் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஏன்னா அதோட பேசிக் தான் இந்த ப்ராப்ளம். கிளியர்? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு சார்ஜுமே எனக்கு செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ், கரெக்டு? ஸோ அதுதான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது ஒரு டிஸ்டன்ஸ், இது ஒரு டிஸ்டன்ஸ், இதுதான் அந்த சென்டர் பாயிண்ட். சரி சார், இது முடிஞ்சது. இப்போ எலக்ட்ரிக் டைபோல் சொல்லியாச்சு. நமக்கு என்ன கேட்குறாங்க? மேக்ஸிமம் டார்க் கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே எங்கே சார் டார்க் நடக்கும்? நமக்கு இந்த இடத்துல எங்கே டார்க் நடக்கும்ன்றத கொஞ்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தாலே கிளியராக புரியும். ஸோ நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த மாலிகுலும் மாலிகுல்னே வச்சுக்கலாம், இந்த மாலிகுலும் எனக்கு ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறமா, ஓகேங்களா? ஸோ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கண்டினியூவாக வைக்கும்போது இது பாசிட்டிவ்னு சொல்லியாச்சு. இந்த ஹைட்ரஜனும் பாசிட்டிவ், கண்டிப்பாக ரிப்பல்சன்றது நடக்கும். ஸோ அப்போ இந்த மாலிகுல் ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ இதோட ஃபோர்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு, அப்போ அதோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ்னு நம்ம சொல்லலாம். கிளியர்? ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ், ஒரு சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறதா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு ஃபோர்ஸ் மட்டும் வேணும், ஏன்னா இந்த மாலிகுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். அப்போது F மட்டும் வேணும் அப்படின்னா Q இந்த சைட் போயிடும், அப்போ QEன்னு சொல்லலாம், கரெக்டாக? ஸோ இதெல்லாமே நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகால் மாதிரி. அப்போ இது எனக்கு கண்டிப்பாக என்ன ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்? அட்ராக்டிவாக, ரிப்பல்சிவாக? இதுவும் பாசிட்டிவ். ஸோ கண்டிப்பாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்றது வில் டேக் பிளேஸ். இந்த மாலிகுல் வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக ட்ரை பண்ணும். சரி, இப்போ இது பாசிட்டிவ், அப்போ இது நெகட்டிவ் ஆச்சு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாசிட்டிவ், கரெக்டாக? ஸோ அப்போ நெகட்டிவ்னா எனக்கு இதோட ஃபோர்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்? -QEன்னு சொல்லலாம் தானே? ஸோ அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்குது? இது +Qன்னு சொல்லிட்டேன், இது -QE அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ நெட் ஃபோர்ஸ்ன்றது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா 0. அதுதான் எனக்கு நெட் ஃபோர்ஸ். கிளியர்? இப்போ இங்கே டார்க்ன்றது எனக்கு இது இந்த சைடு போக ட்ரை பண்ணும், கரெக்டாக? ஆனால் இது ஒரு சென்டர் பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அப்போ அந்த சைடும் போக முடியாது. இது பாருங்கள், இது இந்த சைடு போக ட்ரை பண்ணும், கரெக்டாக? ஸோ அப்போ கொஞ்சம் டைமுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, இந்த ப்ளஸ் மாலிகுல் வந்து இங்கே பிளேஸ் ஆகும், இந்த மைனஸ்ன்றது இங்கே பிளேஸ் ஆகும். ஸோ அப்போ எனக்கு இது இங்கே வந்துடும், இது இங்கே வந்துடும்.
புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது எனக்கு வந்து ரொட்டேட் ஆகுதுல, ரொட்டேட், அதுதான் எனக்கு டார்க், ரொட்டேட்டிங் எஃபெக்ட்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த டார்க்கு எனக்கு மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்க. எப்போ எனக்கு மேக்ஸிமம் இருக்குன்னா, நம்ம அனுப்பக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, எப்படி நம்ம அனுப்பக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இந்த ஆக்சிஸ், இந்த சென்டர் பாயிண்ட் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும். பெர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. ஸோ இந்த மாதிரி எனக்கு 90 டிகிரியில் இருக்கும்போது தான் டார்க் வந்து மேக்ஸிமம். ஸோ ஜெனரல் ஃபார்மில் நம்ம அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக டெரைவ் பண்ணியிருப்போம். டார்க் வில் பி ஈக்குவல் டு எலக்ட்ரிக் டைபோல் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றத பார்த்துருப்போம். கிளியர்? ஸோ இப்போ இங்கே இதை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூடில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்னிடியூடில் எழுதணும் அப்படின்னா டார்க் வில் பி ஈக்குவல் டு பிஇ. அப்போ அதோட ஆங்கிள் என்ன வரும்? சைன் தீட்டான்னு வரும். நம்ம ஏன் அந்த இடத்துல சைன் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம அந்த வீடியோவிலே கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே தீட்டா பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, கரெக்டாக? ஸோ சைன் 90 டிகிரின்றது நமக்கு 1. அப்போ இந்த வேல்யூ ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். வெறும் பி மட்டும்தான் இருக்கும். நமக்கு பியோட வேல்யூம் கொடுத்துருக்காங்க, இயோட வேல்யூம் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? ஸோ அப்போ பின்றது எனக்கு எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் 3.4 இன்ட்டு 10⁻⁻30 சென்டிமீட்டர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இ அப்படின்றது என்னது? மேக்னிடியூட் தானே. ஸோ அப்போ வெக்டர் வேண்டாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க? 3 × 10⁻⁴. 3 × 10⁻⁴ நியூட்டன் பெர் கூலும். நியூட்டன் கூலும் பெர் -1 ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டாலே ஆன்சர் சிம்பிளாக கிடச்சிரும். சார் அப்புறம் ஏன் சார் இவ்வளோ தூரம் பேசுனீங்க அப்படின்னா, நம்ம ப்ராப்ளம் வந்து ஈஸியாக நான் இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லிடலாம். இதையும் அதையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்குன்றத ஈஸியாக சொல்லி ப்ராப்ளம் 2 நிமிஷத்தில் முடிச்சிருக்கலாம். உங்களுக்கு எதுவுமே புரியாதுல்ல. ஸோ அதனால் அந்த கான்செப்டை கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி இது கூட ரிலேட் பண்ணி சொன்னோன்னா உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். அதனால் ஸோ புரியாமல் படிச்சிங்கன்னா வேஸ்ட். அதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், பி அப்படின்றது 3.4 × 10⁻⁻30 இன்ட்டு ஈன்றது 3 × என் கூட சேர்ந்து நீங்களே மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை சொல்லிடலாமே கடகடன்ட்டு. நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள் பார்க்கலாம். 3.4 × 10⁻⁻30 இன்ட்டு 3 × 10⁻⁴ என்ன கொடுத்துருக்காங்க? 4. ஓகே, நியூட்டன் கூலும். ஸோ யூனிட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3.4 × 3 கரெக்டாக என்ன வரும்? 12, 1, 9, 1, 10. ஸோ 102 வருது. ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சோன்னா 10.2 கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. 10.2. ஸோ அப்போ இந்த பவர் பாருங்கள், 10⁻⁻30 10⁻⁴ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா இன்ட்டு 10⁻⁻26ன்னு வரும். யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன், கரெக்டாக? ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். ஸோ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது மேக்னிடியூட், அப்போது கண்டிப்பாக மீட்டர், ரைட்ஸ். ஸோ அப்போ இதுதான் எனக்கு டார்க். மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஒவ்வொரு மாலிகுலும் எனக்கு இந்த அளவுக்கு டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இதுதான் அவங்க கேட்குறது. கால்குலேட் த மேக்ஸிமம் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை ஈச் HCl மாலிகுல். நம்ம 2 மாலிகுல் கன்சிடர் பண்ணியிருந்தோம், கரெக்டாக? ஸோ அப்போ ஒவ்வொரு மாலிகுலும் எனக்கு இந்த அளவுக்கு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.